ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி என்னென்ன சமைச்சோம், என்ன பண்ணோம், அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி நல்லா லேட்டாக எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க. சண்டேனாலே நான்வெஜ் தான். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். சிக்கன், மீன், அதுக்கப்புறம் எறா, நண்டு இது தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் இட்லியும் தான் செஞ்சுருந்தோம். அதை வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் வாஷ் பண்ணி தராங்க. எங்கள் அண்ணியும் அத்தையும் தான் எல்லாமே ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி தந்தாங்க. இப்போ மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா தொக்கு, நண்டு ஃப்ரை அதான் பண்ண போகிறோம். எல்லாமே வாஷ் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நண்டோட ஓடை வச்சு ரவுண்டாக பண்ணி அதை வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. சரி வாங்க எல்லாம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். வெளியில் தான் செய்ய போகிறோம். நல்லா காத்தோட்டமாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணி தான் வந்துட்டு சாப்பாடுக்கு தண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு அண்ணி பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி தராங்க. இன்னொரு அண்ணி தக்காளி கட் பண்ணி தராங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு தந்தாங்க. எங்கள் அத்தை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் மீனுக்கு தடவி வைக்கிறாங்க. அப்போ தான் உப்பு காரம் நல்லா ஊறி போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. அதுக்காக புளியெல்லாம் கரைச்சிட்ருந்தாங்க. பார்த்திங்கன்னா சோறும் நல்லா கொதிச்சு வெந்துடுச்சு. இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்க குட்டி தோட்டம். இப்போ தான் நாங்கள் செடியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம். அதுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த ஃபோனில் வியூ பார்க்குறதுக்கே. மல்லிகைப்பூ செடி இப்போ தான் நல்லா மொட்டு விட்டுருக்கு. வாழை மரம் கூட ஒரு கொலை தள்ளி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். அதுக்குள்ளே எங்கள் அத்தை மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டாங்க. என்ன பார்த்திங்கன்னா புளி கரைச்சி அதிலே வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்காங்க. அது கூடவே தக்காளியும் 2 வந்து நசுக்கி விட்டுக்கிட்டாங்க. கையாலே பிசைஞ்சு விட்டாங்க. இப்போ இந்த சைடு வந்து கடாயில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. இப்போ அந்த புளி கரைசல் எடுத்து ஊற்றுறாங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சாப்பாடு வடிச்சிட்ருக்காங்க அண்ணி. பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் குழம்புக்கு வந்து தலையும் வாலும் தான் எடுத்திருக்கோம். மீனோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் தான். சென்டர் பீஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இடையில கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சி சொல்லிட்டு எல்லாம் ஃபேண்டா ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருந்தோம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து நண்டு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் பெரிய அண்ணி தான் செய்கிறாங்க. அதே பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் சோம்பும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போட்டுக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறாங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக. தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டாங்க.
அதுக்குள்ளே தேவையான மசாலாலாம் சேர்த்து நண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் தான் செய்ய போகிறாங்க. இதுவும் சேம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறாங்க. அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இடையில நண்டு கிரேவி நல்லா கொத்தமல்லி தூவி காமிக்கிறாங்க எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறாங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்குற டைமில் இந்த சைடு பார்த்திங்கன்னா என் சிஸ்டரிங்லாம் வந்து முட்டைலாம் உடச்சி தராங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இந்த சைடு சிக்கன் தொக்குமே ரெடி ஆகிடுச்சு. சரி எல்லாமே வெளியில் செஞ்சால் டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து மீன் மட்டும் வறுத்துக்கலான்னு உள்ளே மீன் வறுத்துட்ருக்கோம். மற்றதெல்லாம் வெளியே செஞ்சுக்கலான்னு. ஏன்னா சாப்பிட்றதுக்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால தான். இன்னொரு அண்ணி வந்து உள்ளே மீன் வறுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து எறா தொக்கு செய்ய போகிறாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே எறாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், தேவையான மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்க போகிறாங்க. எறா போடுற கிளிப்பு எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எறா போட்டு எறா தொக்குமே ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி எல்லாமே நல்லா கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம். ஒன்றா உட்காந்து பார்த்திங்கன்னா எல்லா இலையிலையும் முட்டை, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, நண்டு, எறா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.